என்னடா இது ஐஸ்கிரீமான்னு பாக்குறீங்களா? ஐஸ்கிரீம் இல்லங்க. இந்த ஒரே ஒரு ரெசிபியை மட்டும் அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புல உள்ள ஒட்டு மொத்த சூட்டையும் தணிச்சிரும்னு சொல்றாங்க. சோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தர்பூசணி எடுத்து முதல்ல வந்து ஒரு கால்வாசி பழம் வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு நைஸா நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இதோட பாத்தீங்கன்னா இலசான தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவலா துருவி வச்சுக்கலாங்க. சோ இது அப்படியே இருக்கட்டும். இளநீ இருந்தா கூட நீங்க எடுத்துக்கலாம். என்கிட்ட இளநீ கிடைக்கல. சோ இப்போ வந்து இந்த தர்பூசணியோட சாறு வந்து 2 கப்பு வந்து எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் வந்து 2 கப் எடுத்ததுக்கு அப்புறம் அகர் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 10 கிராம்ல பாதி போட்டுட்டு வடிகட்டிட்டு நல்ல ஒரு ட்ரேல வந்து நல்லா ஆற வச்சிருங்க. இதுல வந்து குட்டி குட்டி தர்பீஸா வந்து பொடிசா சாப் பண்ணி இதுல சேர்த்துக்கங்க. சோ இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அடுத்து வந்து நொங்கு வந்து நார்மலாவே வந்து தாராளமா சாப்பிடலாம். இதுல ஒரு 4 நொங்கு வந்து இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்ப மறுபடி வந்து ஒரே ஒரு கப்பு தண்ணி ஊத்தி இந்த 5 கிராம் அகர போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் சக்கரை போட்டுட்டு இதுல வந்து ஒரு அரை கப்பு வந்து பால் சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நொங்கு பிசைஞ்சது, தேங்காய் துருவல் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு மேல நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதுல அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டபுள் லேயர் வரும். அப்புறம் என்னங்க, இந்த சம்மர் சீசனுக்கு நொங்கு தர்பூசணி இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆன இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்க உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சூட்டையும் குறைச்சிடும் சொல்லலாம். சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன். வித்தியாசமான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.